தலையில சுமடு இருக்குதுப்பா. அந்த சுமடெல்லாம் உங்க இடத்துல இறக்கவே மாட்டோம். ஈசனுக்காகவே நாங்கள் வந்து செல்கின்றோம். கையில நல்ல பெரிய ஆயுதம் தான் வச்சிருக்கீங்க. ஆமா, இது பாருங்க, உங்களிடத்துல சுவடை இறக்கி வச்சு உங்களுக்கு நாங்க பரிகாரம் பண்ணதற்கு வரவில்லை. சரி, ஆண்டவனாகி சிவனிடத்திலே செல்கின்றோம். அதாவது கஷ்டப்பட்டு நாங்கள் பகவானுடைய அருளாலே, அதாவது மாலையாக பகவானுக்கு கொண்டு செல்றோம் ஐயா. ஆமா, தும்பை எருக்களை இப்படிப்பட்ட வாசனை இல்லாத மாலை எல்லாம் போடுவாங்க. இந்த மாலை இந்த மாலையை நான் போட்டேன்னு சொன்னா என்ன அறிவு கட்டவன உனக்கு போட்டா உனக்கு சும்மனை இறக்குறியே இல்லையா? இறக்க முடியும், இறக்கவே முடியாது. அதட்டி மலைமுறை உயர்ந்தான் தன்னுடைய கையில் இருக்கும் ஒரு நரி எடுத்து சமயத்திலே செப்பானது நிறந்தது மாலையை எடுத்து கழுத்திலே போட்டுக்கொண்டு ஆகாசத்திலே பறந்தான். பகவானுக்குரிய மாலை படித்து விட்டியே. ஆமா, நீ யாரா? நீ எங்க உள்ளவங்க? உனக்கு உன்னுடைய இருப்பிடத்தை சொல்லடா. அப்படி என்று சொல்லி எங்க போறேன் என்ன சொல்கிறார்? நீங்க தேவாதி தேவர்கள் தானே? ஆமா. உங்க ஆண்டி பண்டாரம் இருக்கிறாரே சிவபெருமா. ஆமா. உங்களை எவருக்காவது ஒருத்தருக்கு திறமை இருக்குன்னு சொன்னால் என்னிடத்திலே வந்து இந்த மாலை வாங்கிட்டு போய் சொன்னாங்க. இத பாருங்க, மாலை கொண்டுட்டு போறீங்களே, நீங்க இருக்கு இடத்துல சொன்னாங்கன்னு நாங்க சொல்ல முடியும். சொல்றா அப்படி என்று சொல்லி சண்டமுள்ள சண்டார பாவியாவே சொல்கிறேன் பாருங்க. இந்திராணி மலை நட்டு மலை நடுவே கொஞ்சம் பாவம் கிடையாது உண்டு, கனவுகள் உண்டு, நானும் வாழ்கிற விடையில் உனக்கு நான் இதாக உரைத்தேன். அப்படி என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய இடத்திலே மாலை வழிகொடுத்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் பகவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். பொன்னறிய மாலை தன்னை மலை கொடுத்த தெய்வான், பொன்னறிய மாலை தன்னை மலை கொடுத்த தெய்வான், மறைத்த சிவனாகி சென்று சொல்ல வேணும். இந்த உலகமானதே வம்பு செய்த முன்னே, இந்த உலகமானதே வம்பு செய்த முன்னே
ஆ